நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கவுன்சிலிங் அப்ப கேஸ்ட் சர்டிஃபிகேட்ட குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில போட்டுருவாங்க. சார் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லல அப்படின்னாலும் அதுல ஒரு 2, 3 டீடைல்ஸ் உங்கள்ட்ட கேட்பாங்க. என்னைக்கு உங்களுக்கு இஷ்யூ ஆச்சு? நல்லா பாரு, இப்பயும் டைம் இருக்கு. சரியா? 20 நாள் சஃபிஷியன்ட்டா இருக்கும். நீங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்கல அப்படின்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால 1 இயர் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆயிரக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் சொல்லப் போறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த வீடியோ வைக்கப் போறேன். ரொம்ப வளவலன்னு இழுக்கப் போறது கிடையாது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா பிப்ரவரி மந்த் ஓகே. பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த டேட் போல தான் பிருத்வி சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்ப என்ன அப்படின்னா, நம்மளோட கேஸ்ட் சர்டிபிகேட்டோட டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கவுன்சிலிங் அப்ப கேஸ்ட் சர்டிபிகேட்ட குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில போட்டுருவாங்க. லேட்டர் ஆனா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்கிறவங்க கேஸ்ட் சர்டிபிகேட்லாம் புரொடியூஸ் பண்ண முடியாது. சோ அன்ரிசர்வ்டு கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியில தான் இருக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? சார் கேஸ்ட் சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லல அப்படின்னாலும், அதுல ஒரு 2, 3 டீடைல்ஸ் உங்கள்ட்ட கேட்பாங்க. என்னைக்கு உங்களுக்கு இஷ்யூ ஆச்சு? இஷ்யூ ஆனவங்கள்ல யாரு? அதுக்கப்புறம் உங்க கேஸ்ட் சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர வந்து பொதுவா கேட்பாங்க. நல்லா பாரு, இப்பயும் டைம் இருக்கு. சரியா? 20 நாள் சஃபிஷியன்ட்டா இருக்கும். நீங்க கேஸ்ட் சர்டிபிகேட் வைக்கல அப்படின்னா, கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. யார் யாருக்கு கேஸ்ட் சர்டிபிகேட் வேணும்? அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரில போறவங்களுக்கு கேஸ்ட் சர்டிபிகேட் எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? ஓபிசி நம்ம ஆல் ஓவர் இந்தியால போறப்ப ஓபிசி சர்டிபிகேட்னு வரும். அதே சர்டிபிகேட் தமிழ்நாடுல வரப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசி கேட்டகரில யார் வருவாங்க? பிசி, பிசிஎம், எம்பிசி. இந்த 3 கேட்டகரி டிஎன்சி எல்லாம் இதுலயே வந்துருவாங்க. ஓகேவா? அப்ப உங்ககிட்ட உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் இருக்கா? தமிழ்நாடு கவுன்சிலிங்ல போறப்ப நம்ம லேட்டர் ஆனா இந்த சர்டிபிகேட் குடுத்துக்கலாம். இதெல்லாம் பெர்மனன்ட் சர்டிபிகேட். ஆனா நம்ம ஸ்டார்ட்டிங்ல அப்ளை பண்றப்ப நம்ம ஓபிசி சர்டிபிகேட் போட்டு தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்சி சரியா? எஸ்சில நம்ம தமிழ்நாடுல பார்த்தோம்னா, எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 2 பேரும் இதே கேட்டகரில வந்துருவாங்க. அப்புறம் எஸ்டி. இத தாண்டுன ஒரு இது பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா இருக்கும். என்ன கிரைட்டீரியாங்கிறது ஆன்லைன்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா வருஷம் வருஷம் இந்த கிரைட்டீரியா கொஞ்சம் டிஃபர் பண்ணலாம். ஓகே. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ காசு இருந்தாலே நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஓகே. இந்த காசு கீழ இருந்தாலும் நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான். இப்போ எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ யாருக்குமே கவலை இல்லை. ஓகே. நீங்க எஸ்சிஏ கேட்டகரில இருக்கீங்களா? அப்ளை பண்றப்ப எஸ்சிஏ இருந்தா எஸ்சிஏன்னு போடுங்க. இல்ல எஸ்சின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா, ஆல் ஓவர் இந்தியால நம்ம அப்ளை பண்றப்ப ஒரு எஸ்சி தான் இருக்கும். ஓகே. சோ எஸ்சிஏ இருந்தா எஸ்சிஏ போட்டுக்கோங்க. இல்ல எஸ்சின்னு போட்டு முடிச்சுக்கோங்க. இப்ப இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரில இருக்கிறவங்க, இல்ல ஓபிசி கேட்டகரில இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட கார்டோட வேலிடிட்டி என்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு பார்த்துக்கோ. உங்க கார்டு வேலிடிட்டி 31 மார்ச் 2026 வரைக்கும் இருக்கா? 2026 வரைக்கும் இருக்குன்னா, வெல் அண்ட் குட். நீங்க அதே கேட்டகரி சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நெறைய 12த் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. நான் மெயினா சொல்றது வந்து இந்த 12த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியாது. அப்ப 12த் ஏன்னா டிராப்பர்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயரே வாங்கியிருப்பீங்க. அப்ளை பண்றதுக்காக வாங்கியிருப்பீங்க. சோ 12த் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாங்காம இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து போயிட்டு ஓபிசி சர்டிபிகேட்ட வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரில இருக்கிறீங்க. இதோட பெர்மனன்ட் கேஸ்ட் சர்டிபிகேட் உங்கள்ட்ட இருக்கும். அந்த கேஸ்ட் சர்டிபிகேட் ஓகேவா? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் சர்டிபிகேட் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிபிகேட் எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க. அந்த சர்டிபிகேட். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சர்டிபிகேட் இருக்கும். கேஸ்ட் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு. ஓகே. ஃபைனலா பார்த்தோன்னா, வேணும்னா உன்னோட ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஏன்னா 12த் ஸ்டூடண்ட்ஸ்னா ஆதார் கார்டு மட்டும் தான் இருக்கும். உங்கள்ட்ட பான் கார்டு, வோட்டர் கார்டு இருக்காது. ஓகே. இதுல 4 சர்டிபிகேட் மட்டும் கொண்டு போயிட்டு சேவை மையத்துல குடுத்தீங்க அப்டின்னா, அவங்களே அப்ளை பண்ணி உனக்கு குடுத்துருவாங்க. ஈவன் சரியா? சார் நான் ரொம்ப லேட்டா அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறதுக்குள்ளர வரல அப்டின்னா கவலைப்படாத. அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர மட்டும் கூட நம்ம போட்டுக்கலாம். எஸ் ஐ ஹேவ் அப்ளைட் ஃபார் த ஒன் அப்படி போட்டு நீங்க அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? இத அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா தான் அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர் கிடைக்கும். அத அப்ளை பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா இருக்காடா. சரியா? அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஆ ஓப்பன் கேட்டகரி. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்ல ஓகே 2020 இப்ப 25, 24, 23, 23ல அந்த பொண்ணு 600 மார்க் எடுத்தா. ஓப்பன் கேட்டகரி. ஆனா ஓப்பன் கேட்டகரி பார்த்தோன்னா 602ல குளோஸ் ஆயிடுச்சு.
சரியா? 2024ல அந்த பாப்பா வந்து 645 எடுத்தா. அண்ட் இயர்ஸ் ஒரு 2 மார்க்னால அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு சார்? அவளுக்கு சீட்டு கிடைக்காம போயிருச்சு. ஓகே. அப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா வந்து ஜிஎம்சில படிக்காம, தமிழ்நாடுல இருக்கிற டாப் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்கிறா. டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்சில படிச்சான்னா 5 வருஷத்துக்கு சேர்த்து ரூ. 1,00,000 முடிஞ்சிருக்கும். இப்ப பார்த்தோன்னா வருஷத்துக்கு ரூ. 10,00,000 ஃபீஸ். அப்ப அவ்ளோ நல்ல மார்க் வச்சிருந்தாலுமே, நம்பளுக்கு இந்த கேட்டகரி இருந்தா தயவு செய்து அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இல்லையா? நீங்க வெளிய வந்து இத சொல்லிக்கலனாலும், அட்லீஸ்ட் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சு காஸ்ட் வழி அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சொல்றது புரியுதா? இல்லையா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 டேஸ் போய் நான் இந்த அலைஞ்சுட்டு, எதுக்கு இத வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அன்ரிசர்வ்ட்ல போட்டன்னா, வருஷம் ஃபுல்லா நீ கஷ்டப்படுவ. சரியா? உனக்கு யோசிச்சு பாரு. சார், இல்ல சார் எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. நான் ஏதாச்சும் ஒரு ஜிஎம்சில போயிருவேனா? நீ சப்போஸ் சரியா? ஒரு காஸ்ட் சர்டிஃபிகேட்க்கு நீ எலிஜிபிளா இருக்க. நீ அந்த சர்டிஃபிகேட் வச்சன்னா, நீ ஏதாச்சும் டாப் 10 இன்ஸ்டிடியூட்ல போயிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஜிஎம்சில போறதுக்கு பதிலா, ஜிஎம்சில டாப் 10 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும்ல. அந்த மாரி இன்ஸ்டிடியூட்க்கு நீ போயிருக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ, தயவு செய்து உன்ட்ட காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கா? இல்லையான்னு செக் பண்ணிக்கோ. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற மாரி இருக்கணும். சரியா? எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்கள்ட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா, ஓபிசில இருக்கிறவங்க 31 மார்ச் 2026 வரைக்கும் அது எலிஜிபிளான்னு பார்த்துக்கோ. எலிஜிபிலிட்டி இல்ல அப்டின்னா, தயவு செய்து போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோ. காஸ்ட் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, அப்புறம் உன்னோட ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு போய் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சொல்றது புரியுதா? டைம் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. இத ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத நான் உங்கள்ட்ட சொல்ல நினைச்சது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிஃபிகல்ட்டியோ, டவுட் இருந்துச்சுன்னா கேளு. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஹெல்ப் பண்றேன். பிப்ரவரி 1 வீக் கிட்ட நம்ம வந்து வழக்கம் போல இந்த 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 7ஆம் தேதி கிட்ட தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ 1 வீக் கிட்ட நீங்க வந்து இது எதிர்பார்க்கலாம். அதுவும் டெமோ வீடியோ நான் வந்து உனக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். சரி எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்டின்ட்டு. தேங்க் யூ.